கிராமங்களில் காய்கறிகள் எதுவுமே இல்லாத சமயத்தில் தோட்டத்தில் இருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காயை பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குழம்பு வைப்போம். அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுங்க, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட வேண்டியதாங்க. தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த குழம்பு மட்டன் குழம்புக்கே டஃப் கொடுக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 3 காய்கறிகளையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இது 3யுமே நம்ம சேர்த்திக்கலாம். 3யும் சேர்த்திட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுருங்க. அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ தேங்காய் அரைக்கணும். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு இது 3 மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கிற குழம்புல அரைச்ச தேங்காயை ஊற்றி அதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்தமாக்க, அது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி எடுத்தமாக்க குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு முருங்கைக்காய் குழம்பு தான் வச்சேன். அது சூடான சாதத்தில் அந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களுமே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.